நதிக்கரையில 21 உடல்கள் ஒரே நேரத்துல தகனம் செய்யப்படுது. என்ன அத பார்க்கவே முடியல. அந்த விஷயங்கள காட்சிகள்லயே பார்க்க முடியல. நேர்ல இருக்கும்போது அந்த ஊர் மக்களோட மனநிலை இப்ப எப்படி இருக்கு? உங்களுக்கு உண்மையான தகவல் நான் இப்ப பேசிட்டு இருக்கும்போது கூட ஒரு ஃபியூனரல் ப்ரொசெஷன் போயிட்டு மரண வீட்டுல ஒலிக்கக்கூடிய பாடல்கள் இந்த மாதிரி ஆக்சிடென்ட்ஸ், இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நாம வந்து ரிப்போர்ட் பண்ணியிருந்தாலும் ஒரு தெருவுல 10 பிணங்களை பார்க்கறது அப்படின்றது வந்து உண்மையிலேயே அது நீங்க யாரா இருந்தாலும் வந்து அதை எப்படி வர்ணிக்கிறது அப்படின்றது தெரியல. அதாவது நான் உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு 200 மீட்டர் தொலைவுல தான் இங்க இருக்கக்கூடிய நீதிமன்ற வளாகம் அப்படின்றது இருக்கு. அதற்கு நேர் எதிராக காவல் நிலையம் அப்படின்றது இருக்கு. இந்த கள்ளச்சாராய வியாபாரமும் வந்து இந்த ஏரியால தான் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருடங்களாக இந்த வியாபாரம் என்பது கொடி கட்டி பறந்துட்டு இருக்கு. இந்த ஊர்ல வந்து மறைச்சு வச்சு ஏதோ ஒரு பொதார்க்குள்ள வந்து இந்த கள்ளச்சாராயம் விற்கிறாங்க அப்படின்றதுலாம் கிடையாது. வெளிப்படையாகவே வீட்டிலேயே வச்சு அந்த கள்ளச்சாராய வியாபாரம் என்பது நடக்கிறது. இதை யார் பண்றாங்க அப்படின்றது காவல்துறைக்கு நல்லா தெரியும். காவல்துறைக்கு இங்க இருக்கக்கூடிய ஊர் மக்களும் வந்து புகார் சொல்றாங்க. இந்த கள்ளச்சாராய விஷயங்கள் பத்தின புகார்களே மக்கள் சொல்லியிருக்காங்களா? போலீஸ் ஸ்டேஷன்ல மக்கள் சொல்லியிருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய காவல்துறையினருக்கு எல்லாருக்கும் தெரியும். இங்க இருக்கக்கூடிய ப்ராஹிபிஷன் என்ஃபோர்ஸ்மெண்ட் விங் அதிகாரிகளுக்கு எல்லாருக்கும் தெரியும். உங்களுக்கு கள்ளச்சாராயத்தை ஒழிக்க வேண்டும், அத அரசாங்கம் வந்து முன்கூட்டியே நடவடிக்கை எடுத்திருந்தால் இந்த இவ்வளவு பெரிய ஒரு இழப்பு அப்படின்றது யாருக்கும் ஏற்பட்டிருக்காது. அரசாங்கம் அதை செய்யவில்லை அப்படின்ற கோபம் என்பது அவங்களுக்கு இருக்கு, ஆதங்கம் என்பது இருக்கிறது. உங்களுக்கு கள்ளச்சாராயம் ஒரு ஊர்ல வியாபாரம் நடக்கிறது அப்படின்னா அது யார் செய்யறாங்க, எப்படி செய்யறாங்க, அது எந்தெந்த காலகட்டத்துல அவங்க செய்யறாங்க, தினந்தோறும் அவர்கள் அதை விற்பனை செய்கிறார்களா அல்லது வாரத்துக்கு ஒரு வாட்டி விற்பனை பண்றாங்களா, அவங்களுக்கு யார் துணையாக இருக்கிறார்கள், யார் அவருக்கு உதவியாக இருக்கிறார்கள் அப்படின்ற எல்லா விஷயங்களும் வந்து இங்க இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளுக்கு தெரியும். இப்ப நீங்க அங்க மக்கள்கிட்ட பேசும்போது, இப்போ நீங்க அங்க என்னதான் நம்ம ஒரு நாள் போய் ரிப்போர்ட் பண்ணாலும் அங்க இருக்க விஷயங்களை சொன்னாலும் அங்க மக்களுக்கு இன்னும் நல்லா தெரியும். நீங்க கேட்கும்போது அவங்க சொல்ற விஷயத்துல இருந்து உங்களால புரிஞ்சுக்க முடியும். நிறைய எதிர்கட்சி தலைவர்கள் அரசியல் சார்ந்து கருத்துக்கள் சொல்லும் போது இதுல அரசியல்வாதிகளுக்கும் தொடர்பு இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா அன்புமணி ராமதாஸ்லாம் 2 எம்எல்ஏக்கள் பேரையே குறிப்பிட்டு சொல்றாரு. மக்கள் அன்புமணி ராமதாஸ் கிடையாது, மக்கள் சாதாரண எளிய மக்கள். அவங்களுக்கு தெரிஞ்சாலும் வெளியே சொல்ல மாட்டாங்க. எனக்கு தெரியும் முதலமைச்சருக்கு கள நிலவரம் என்ன அப்படின்றதே வந்து சரியாக அவருக்கு போய் சேருதா அப்படின்றதும் வந்து ஒரு மிகப்பெரிய சந்தேகமாக இருக்கிறது. உங்களுக்கு இங்க வந்து பல மூத்த அதிகாரிகள் போயிருக்காங்க, களத்துக்கு வந்திருக்காங்க, பார்த்திருக்காங்க, அவங்களும் அவங்களுடைய ரிப்போர்ட்ஸை கொடுத்திருக்காங்க. ஸோ இது ஒரு ரொம்ப சீரியஸான விஷயம். அவங்க இந்த ஷாக்ல இருந்து அவங்க மீண்டு வருவதற்கு ரொம்ப நாள் ஆகும். அவ்வளவு எளிதாக அவங்களால வந்து இது கடந்து போய்விட முடியாது. ஏன்னா இந்த சம்பவம் யாராலையும் கடந்து போய்விட முடியாது. நீங்க ஒரு 40க்கும் மேற்பட்டவர்கள் இந்த மாதிரி கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்து இருக்கிறார்கள் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய அவமானம், ஒரு மிகப்பெரிய அசிங்கம். எந்த நாட்டிலும் நடக்கக்கூடாத ஒரு சம்பவம் இது. ஒரு வருஷத்திலேயே முடிய போறதுக்குள்ளேயே 2 சம்பவங்கள் இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னும் போது இது ஒரு மிகப்பெரிய களங்கம். இதை திமுக எப்படி துடைத்தெறிக்க எரிய போகிறது அப்படின்றத நம்ம பார்க்கணும். கள்ளச்சாராயத்தால கள்ளக்குறிச்சியில 35க்கும் மேற்பட்டவர்கள் மரணம் அடைஞ்சிருக்கக்கூடிய சூழல்ல அங்க என்ன நடந்துட்டு இருக்கு, கள்ளக்குறிச்சியில என்ன பிரச்சனைகள், ஏன் இந்த கள்ளச்சாராய புழக்கத்தை காவல்துறை கட்டுப்படுத்துறது சில சுணக்கங்கள்லாம் ஏற்பட்டதுங்கிற பல்வேறு விஷயங்களை அங்க களத்துக்கு போய் மக்களோட அவங்களுடைய கண்ணீர் வார்த்தைகளை கேட்டு தொடர்ந்து அவருடைய பக்கத்துல பதிவு பண்ணிக்கிட்டு இருக்காரு மூத்த பத்திரிகையாளர் ஷபீர் அஹ்மத். அவர்கிட்ட கள்ளக்குறிச்சியில என்ன நடந்துட்டு இருக்குங்கிற விஷயங்கள் ஃபுல்லா கேட்கலாம். ஷபீர், கள்ளக்குறிச்சியில தொடர்ந்து அங்க நடந்துட்டு இருக்கக்கூடிய இஷ்யூஸ் எல்லாத்தையுமே ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க பார்க்கும்போது முதல்ல கள்ளக்குறிச்சிக்கு போய் இறங்கினோடனே ஒரே தெருவுல 10 வீட்டுல மரண செய்தி, 10 பிணங்கள் அப்படிங்கிற செய்திகள்லாம் பார்க்கும்போது ரொம்ப வருத்தமானதா இருந்தது. உங்களுக்கு என்ன மனநிலை இருக்கு ஆக்சுவலி அங்க போய் பார்த்ததற்கு பிறகு? இந்த மாதிரி ஆக்சிடென்ட்ஸ், இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நாம வந்து ரிப்போர்ட் பண்ணியிருந்தாலும்
ஒரு தெருவுல 10 பிணங்களை பாக்குறது அப்படின்றது வந்து உண்மையிலேயே அஹ், அது நீங்க யாரா இருந்தாலும் வந்து அஹ், அதை எப்படி வர்ணிக்கிறது அப்படின்றது தெரியல. ஏன்னா அஹ், ஒரு வீட்டுக்கு போறேன் நானு. வீட்டுக்கு போகும்போது அந்த வீட்டுல அவங்களுடைய பையனை அந்த அம்மா இழந்திருக்காங்க. அவங்க எங்களை பார்த்த உடனே வெளியே வந்து உட்கார்ந்துருக்காங்க. நாம ஏதாச்சும் வந்து ஏதாவது செய்தி எடுத்துட்டு வந்திருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த ஏக்கத்தோட அவங்க உட்கார்ந்துருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம போய் அவங்ககிட்ட விசாரிக்கும் போது அவங்க பையனுக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்ற அந்த விஷயங்களை வந்து அவங்க நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிறாங்க. அடுத்தது ஒரு 4 வீடு தள்ளி போனோம்னா இன்னொரு வீட்லயும் வந்து அதே மாதிரி ஒரு வெளியே வந்து ஒரு டெட் பாடியை வச்சுட்டு அவங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட அந்த அஹ், தெரு முழுவதுமே ஒரு 10 பிணங்கள் அடுத்தடுத்து ஒவ்வொரு வீட்லயும் இருக்கு. உங்களுக்கு அந்த தெருவுல இருக்கக்கூடிய அந்த நபர்களுடைய மனநிலைய வந்து ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்கும்போது, இப்ப ஒரு ஒரு வீட்ல இந்த மாதிரி ஏதோ ஒரு காரியம் நடந்து விடுகிறது அப்படின்னும் போது, உடனடியாக நமக்கு உதவிக்கு வருபவர்கள் வந்து அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க தான். அந்த 4 வீட்ல யாராச்சும் ஒருத்தர் வந்து நமக்கு உதவுவாங்க. நம்ம கூடயே கடைசி வரைக்கும் இருப்பாங்க. ஆனா இந்த தெருவுல வந்து எல்லார் வீட்லயும் வந்து ஒரு மரணம் நிகழ்ந்திருக்கு அப்படின்னும் போது, யாருமே ஒருவருக்கு ஒருவர் ஒத்தாசையாக கூட நிற்க முடியாத ஒரு சூழல்ல இந்த பகுதி மக்கள் இருக்காங்க அப்படின்றது தான் வந்து ரொம்ப வேதனையா இருக்கு. நம்ம அஹ், பொதுவா இந்த மாதிரி சம்பவங்கள் ஏதாச்சும் ஒரு ஒரு மரணம் நிகழ்ந்து விடுகிறது அப்படின்னும் போது அந்த ஊருக்கு போனோம்னா ஒட்டுமொத்த ஊரே வந்து ஒரு அநியாயம் நடந்திருக்குன்னா அந்த அநியாயத்தை தட்டி கேட்பாங்க. அந்த அநியாயத்துக்காக குரல் கொடுப்பாங்க. அந்த அநியாயத்தை கொண்டு போய் நீங்க வந்து மக்கள் மத்தியில போட்டு காமிங்க சார். நீங்க எல்லாம் ஊடகங்கள்ல நீங்க இத வந்து மக்கள்கிட்ட போய் சொல்லுங்க. இத போய் அரசாங்க கவனத்துக்கு நீங்க கொண்டு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆஹ் அந்த அந்த ஒரு ஒரு குடும்பத்துக்காக பேசுறதுக்கு இல்ல, அவங்கவுங்க குடும்பங்களுக்காக பேச வேண்டிய ஒரு சூழல். இன்னும் வந்து நதிக்கரையில 21 உடல்கள் ஒரே நேரத்துல தகனம் செய்யப்படுது. அஹ் என்ன அதை பார்க்கவே முடியல. அந்த விஷயங்களை காட்சிகள்லயே பார்க்க முடியல. நேர்ல இருக்கும்போது அந்த ஊர் மக்களோட மனநிலை இப்ப எப்படி இருக்கு? எவ்வளவு நீங்க ரிப்போர்ட் பண்ணியிருந்த போது ஒரு 4-5 வருஷமாவே இந்த கள்ளச்சாராயம் சாதாரணமா இருக்குங்கிறத எல்லா மக்களுமே சொல்றாங்கிறதெல்லாம் சொல்லியிருந்தீங்க. இவ்வளவு நாளா கட்டுப்படுத்த முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருந்தாங்களா, இல்ல போலீஸோட துணையோட இருக்குன்னு சில மக்கள் உங்கள்கிட்ட பேசியிருந்தாங்க? என்ன நடக்குது அந்த விஷயங்கள் பத்தி சொல்லுங்க. அதாவது நான் உட்கார்ந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு 200 மீட்டர் தொலைவுல தான் இங்க இருக்கக்கூடிய நீதிமன்ற வளாகம் அப்படின்றது இருக்கு. அதற்கு நேர் எதிராக காவல் நிலையம் அப்படின்றது இருக்கு. அதுக்கப்புறம் அரசு அலுவலகங்கள், முக்கிய அரசு அலுவலகங்கள்லாம் இங்கதான் இருக்கு. இந்த கள்ளச்சாராய வியாபாரமும் வந்து இந்த ஏரியால தான் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருடங்களாக இந்த வியாபாரம் என்பது கொடி கட்டி பறந்துட்டு இருக்கு. இந்த பகுதியில போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துல, கோர்ட் பக்கத்துல, முக்கியமான அலுவலகங்களுக்கு பக்கத்திலேயே நடக்குது. ஆமா, முக்கியமான அலுவலகம் பக்கத்திலேயே நடக்குது. 2வது இது போலீஸ் சப்போர்ட் இல்லாம நடக்க வாய்ப்பே இல்ல. போலீஸோடைய முழு துணையோடு தான் இந்த கள்ளச்சாராய வியாபாரம் என்பது இந்த ஏரியால கொடி கட்டி பறக்குது. இந்த ஏரியால உங்களுக்கு கள்ளச்சாராயம் விக்கிறது, மத்த ஏரியால இருக்கக்கூடிய ஆட்களும் வந்து வாங்கிட்டு போற ஃபெசிலிட்டி எல்லாம் இங்க இருக்கு. சோ இந்த மாதிரி மற்ற ஏரியால இருந்து வரக்கூடிய ஆட்கள், இந்த ஏரியாலேயே வசிக்காத நபர்கள், இவங்கெல்லாம் வந்து அங்கிருந்து வந்து வாங்கிட்டு போறாங்க. அதை கொண்டு போய் பருகுறாங்க. சோ இது ஒரு தொடர் வாடிக்கை தான். ஏன்னா இது ஏதோ இந்த ஊர்ல வந்து மறைச்சு வச்சு ஏதோ ஒரு பொதார்க்குள்ள வந்து இந்த கள்ளச்சாராயம் விக்கிறாங்க அப்படின்றதுலாம் கிடையாது. வெளிப்படையாகவே வீட்லயே வச்சு அந்த கள்ளச்சாராய வியாபாரம் என்பது நடக்கிறது. இதேதான் வந்து செங்கல்பட்டுலயும் நடந்துச்சு. இதேதான் வந்து மரக்காணத்துலயும் நடந்துச்சு. அங்க இருக்கக்கூடிய ஒரு வீட்டுல போலீஸ் ஸ்டேஷனுக்கு பின்னாடிதான் கொண்டு வந்து ஒரு இடத்துல கள்ளச்சாராயத்தை வச்சு கொடுத்துட்டு இருந்தாங்க. செங்கல்பட்டுல அந்த சம்பவம் என்பது நிகழ்ந்தது. அந்த சம்பவத்துக்கும் இந்த சம்பவத்துக்கும் நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்கு. சரக்கு வந்த இடம் கூட வந்து ஒரே நபர்கிட்ட இருந்து வந்திருக்கும், அல்லது ஒரே ஒரு யூனோ என்ன சொல்றது, அந்த சப்ளை கூட வந்து ஒரே இடத்துல இருந்து வந்திருக்கும் அப்படின்னு தான் வந்து காவல்துறையினர் தற்போது சந்தேகப்படுறாங்க. அதை நோக்கி தான் அந்த விசாரணை அப்படின்றது நடந்துட்டு இருக்கு. இந்த கள்ளச்சாராய வியாபாரி அப்படின்றவர் வந்து ஏதோ இந்த மாவட்டத்துக்கு அல்லது இந்த ஊருக்கு தெரியாத ஒரு நபர் எல்லாம் கிடையாது. இங்க நன்கு அறிமுகமாக இருக்கக்கூடிய ஒரு நபர். அவருடைய வீடு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சாதாரண வீடு மாதிரி தான் இருக்கு. ஆனா அங்கதான் வந்து அந்த வியாபாரம் என்பது
தினந்தோறும் நடக்கிறது. அன்னைக்கு ஆட்டோல டூ வீலர்ஸ்ல எல்லாம் சப்ளை பண்ணாங்க அப்படின்லாம் சில செய்திகள் படிச்சோம். அப்படிலாம் இல்ல மக்கள் அங்க சொல்றாங்களா? மக்கள் சொல்றாங்க. அதாவது உங்களுக்கு சாராயம் வேணும் அப்படின்னா சைக்கிள்லயும் கொண்டு வந்து கொடுக்குறாங்க, டூ வீலர்லயும் கொண்டு வந்து கொடுக்குறாங்க, ஆட்டோலயும் கொண்டு வந்து கொடுக்குறாங்க, வீட்டுக்கே வந்துட்டு வாங்கிட்டு போயிடலாம். உங்களுக்கு ஜொமேட்டோ, ஸ்விக்கில இல்லாத எல்லா ஃபெசிலிட்டியும் வந்து இந்த கள்ளச்சாராய வியாபாரத்துல இவங்க உருவாக்கி வச்சிருக்காங்க. அஹ் அஹ் ரொம்ப குறைவான விலைக்கு உங்களுக்கு இந்த சாராயம் என்பது கிடைக்கிறது. நிறைய பேர் கேட்கிற கேள்வி என்னன்னா, நீங்க வந்து முனைக்கும் முக்குக்கும் ஒரு டாஸ்மாக வச்சிருக்கீங்க. டாஸ்மாக் அப்படி இருக்கும்போது நீங்க இவங்க எல்லாம் ஏன் வந்து கள்ளச்சாராயத்தை குடிக்கணும் அப்படின்னு போறாங்க அப்படின்னா, கள்ளச்சாராயம் அவங்களுக்கு வந்து மலிவு விலையில கிடைக்குது. ம். அவங்க 300 ரூபாய் 500 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு 50 ரூபாயோ 100 ரூபாயோ செலவு பண்ணாங்கன்னா அவங்களுக்கு அந்த சாராயம் என்பது கிடைத்து விடுகிறது. மீதி 300 ரூபாய் கொண்டு போய் அவங்க வீட்டுல கொடுத்துடலாம். சோ இப்படிதான் வந்து இவங்களுடைய வாழ்க்கை என்பது இருக்கிறது. இங்க இருக்கக்கூடிய மக்கள்லாம் வந்து ஏதோ பெரிய வசதி படைத்தவர்கள் எல்லாம் கிடையாது. அன்னைக்கு அவங்க ம். வேலைக்கு போனாதான் அவங்களுக்கு கூலி. அதை வைத்துதான் இந்த இப்போ நீங்க போன இந்த இடத்துல விஷயத்தை பண்றாங்க. சில வார்த்தைகளை கேட்கும்போது, நாங்க தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவங்க, எங்கள பார்க்கவே யாரும் வரமாட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்றாங்க. இந்த மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் அவங்கெல்லாம் தான் அதிகமா வசிக்கிற இடமா நீங்க இருக்கிற இடம்? பாதிக்கப்பட்டது நிறைய பேர் அவங்க தானா? ஆமா, இதுல நிறைய பாதிக்கப்பட்டவங்க அவங்கதான். இந்த பகுதி மக்கள் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னா, இந்த ஊருக்குள்ள நீங்க வந்தீங்கன்னா நீங்க எந்த தெருவுக்கு போனாலும் அங்க வந்து ஒரு மரணம் என்பது நிகழ்ந்து இருக்கிறது. சோ ம். வரக்கூடியவர்கள்லாம் இங்க வராங்க, இங்க பாத்துடுறாங்க. அதுக்கப்புறம் அடுத்து ஒரு 2 தெருவுக்கு போறாங்க, பாக்குறாங்க. அப்புறம் உள்ள இருக்கக்கூடிய தெருக்களுக்கு யாரும் வரல அப்படின்றதும் வந்து மக்களுடைய ஆதங்கமாக இருக்கிறது. ஆஹ் இன்னைக்கு பல அரசியல் கட்சி தலைவர்கள் வந்தாங்க. எதிர்கட்சி தலைவர் இபிஎஸ், அதுக்கப்புறம் வந்து பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை, அப்புறம் உதயநிதி ஸ்டாலின்லாம் வந்து இந்த ஏரியாவுக்கு வந்து மக்களை சந்திச்சுட்டு போயிருக்காங்க. ஆஹ் அவங்களுடைய ஆதங்கம் என்பது என்ன அப்படின்னா, இந்த கள்ளச்சாராய மரணங்கள் தடுத்திருக்க முடியும். காவல்துறையினர் வந்து கொஞ்சம் சரியா நடவடிக்கை எடுத்திருந்தாங்கன்னா, கொஞ்சம் கைதுகளை அவங்க பண்ணியிருந்தாங்கன்னா, இதை யார் பண்றாங்க அப்படின்றது காவல்துறைக்கு நல்லா தெரியும். காவல்துறைக்கு இங்க இருக்கக்கூடிய ஊர் மக்களும் வந்து புகார் சொல்றாங்க. இந்த புகார்களை கள்ளச்சாராய தெரிவிக்கிறாங்க. விஷயங்கள் பத்தின புகார்களே மக்கள் சொல்லியிருக்காங்களா போலீஸ் ஸ்டேஷன்ல? மக்கள் சொல்லியிருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய காவல்துறையினருக்கு எல்லாருக்கும் தெரியும். இங்க இருக்கக்கூடிய ப்ராஹிபிஷன் என்போர்ஸ்மெண்ட் விங் அதிகாரிகளுக்கு எல்லாருக்கும் தெரியும். இன்னொன்னு உங்களுக்கு வந்து கள்ளச்சாராயத்தை பொறுத்த வரைக்கும் விழுப்புரம், கடலூர், செங்கல்பேட் இந்த பகுதிகள்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 மாவட்டங்கள் இருக்கு. 10 மாவட்டங்கள் வந்து சென்சிட்டிவ் மாவட்டங்கள். இந்த மாவட்டங்கள்ல தான் வந்து கள்ளச்சாராயம் என்பது அதிகமாக விற்பனை செய்யப்படுகிறது. அதிகமாக அதை கொண்டு வராங்க, அதை வந்து விற்பனை செய்யறாங்க அப்படின்றதெல்லாம் வந்து மாதம் ரிப்போர்ட் போகும். நீங்க இங்க இருக்கக்கூடிய டாஸ்மாக் மேனேஜர்ஸ் வந்து மாசம் ரிப்போர்ட் அனுப்பணும் அவங்களுடைய ஹெட் ஆபீஸ்க்கு, அவங்களுடைய ரீஜனல் ஆபீஸ்க்கு. இங்க ஏரியால எந்த இடத்துல கள்ளச்சாராயம் வந்து வியாபாரம் என்பது நடக்கிறது அப்படின்ற அந்த விஷயத்த வந்து அவங்க கன்வே பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து டாஸ்மாக் ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணுவாங்க, அதை எப்படி ஓவர் கம் பண்றது அப்படின்னு. சோ இந்த மாதிரி மந்த்லி ரிப்போர்ட்ஸ், இந்த மாதிரி வந்து இந்த தகவல்கள் எல்லாம் வந்து அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ரெண்டாவது வந்து உங்களுக்கு ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டுடைய வேலை என்பது முழுக்க இதுதான். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து வில்லேஜ் விஏஓஸ் இருக்காங்க. அந்த விஏஓஸ் உடைய வேலை என்ன, ஊர்ல என்ன நடக்கிறது, யார் வந்து கள்ளச்சாராய வியாபாரத்துல ஈடுபடுறாங்க, யார் அதை வாங்கி குடிக்கிறாங்க, இங்க ஒரு மரணம் வந்து சந்தேகிக்கும் வகையில நடந்திருக்கிறது அப்படின்னா அந்த மரணத்துக்கான காரணம் என்ன, அந்த நபர் யாரு, அந்த பேக்ரவுண்ட் யாரு, இதெல்லாம் வந்து உங்களுக்கு விசாரிச்சு அந்த தகவல்களை கொடுக்க வேண்டிய ஒரு ஒரு பணிதான் அவங்களுடைய பணி. அவங்களுக்கு மற்ற வேலைகள் இருக்கும், அதெல்லாம் தாண்டி இந்த வேலைகளையும் வந்து அவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பார்கள். இப்ப இந்த ஊர்ல என்ன நடந்திருக்கு, இந்த கருணாபுரத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 2 டெத் வந்து ஏற்பட்டிருக்கு. அவங்களே கள்ளச்சாராயம் குடிச்சு முதல்ல ஆமா, திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை அந்த வாக்குல ஒரு 2 டெத் வந்து இந்த ஊர்ல ஏற்பட்டிருக்கிறது. அவங்களே கள்ளச்சாராயம் குடிச்சதுனாலதான் இறந்திருக்கிறார்கள் அப்படின்றதுதான் வந்து இங்க இருக்கக்கூடிய மக்கள் சொல்ற விஷயம். இப்ப அந்த ஃபியூனரலுக்கு இவங்க மத்த ஊர்க்காரங்க எல்லாம் போயிருக்காங்க. போகும்போது எல்லாருக்கும் வந்து இந்த சாராய பாக்கெட் அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கு. அவங்க எல்லாரும் குடிச்சிருக்காங்க. குடிச்சு ஒரு சில மணி நேரங்கள்லயே பல பேர் வந்து ரோட்லயே சுருண்டு விழுந்திருக்காங்க.
பல பேருக்கு வந்து அந்த கண் பார்வை என்பது மங்கலாக தெரிகிறது. இல்ல ஒருத்தர் அதுக்கப்புறம் வந்து கள்ளச்சாராயம் உங்களுக்கு குடிச்சு இறந்திருக்காரு அப்படிங்கிற ஒரு ஃபியூனரலுக்கு போறவங்க எப்படி அந்த பாக்கெட் சாராயத்தை வாங்கி குடிக்கிறாங்க? அதுக்கான காரணம் என்னன்னு சொல்றாங்க? இல்ல இல்ல கலெக்டர் அதான் பேசின அவர் விஷயமா? அவரு அவரு இறந்துட்டாரு. அந்த 2 பேர் இறந்துட்டாங்க. என்ன நல்லதா இருந்தாங்க, திடீர்னு இறந்துட்டாங்க அப்படின்றதுதான் வந்து இங்க ஓகே. இருக்கக்கூடிய பகுதி மக்கள் நம்புறாங்க. அவங்களுக்கு ம். தெரியாது இது கள்ளச்சாராயம்னால இந்த சம்பவம் வந்து நடந்திருக்கிறது. ஏன்னா என்ன ம். சொல்றாங்க அப்படின்னா, இங்க பகுதி மக்கள்கிட்ட பேசும்போது, இத டாக்டர்ஸ் முன்கூட்டியே இத வந்து சரியா கணிச்சு எங்க கிட்ட சொல்லியிருந்தாங்கன்னா, அடுத்தது இத நாம வந்து தடுத்து இருக்க முடியும். சோ அத கூட வந்து டாக்டர்ஸ் பண்ணல. இவங்கள ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போயிருக்காங்க இந்த 2 பேர. ஹாஸ்பிடல் ம். கூட்டிட்டு போகும்போது அந்த ஹாஸ்பிடல்ல இருக்கக்கூடிய டாக்டர்ஸும் வந்து இவங்க எதனால இவங்களுக்கு இறப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து சரிவர இவங்களுக்கு தெரிவிக்காததுனால, எங்களுக்கு அந்த நாலேஜும் கிடையாது. அதுக்கப்புறம் அவங்க ஃபியூனரல்ல போனவங்க எல்லாம் வந்து கள்ளச்சாராயத்த வாங்கி குடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நான் ஏற்கனவே சொன்னது போல பல பேர் பார்சலா இத வாங்கிட்டு போயிருக்காங்க. இங்கேருந்து வாங்கிட்டு போய் வீட்ல வச்சு அவங்க குடிச்சிருக்காங்க. அதுக்கப் அ அ அந்த 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 பேஷண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, உங்களுக்கு மற்ற ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு ரெஃபர் பண்ணியிருக்காங்க. இப்ப சேலம் ஜிஹெச்சா இருக்கட்டும், அல்லது ஜிப்மரா ஜிப்மரா இருக்கட்டும். இருக்கட்டும், உங்களுக்கு மற்ற திருச்சி ஜிஹெச்சா இருக்கட்டும். இந்த பேஷண்ட்ஸ்லாம் வந்து அங்க ரெஃபர் பண்ணதுக்கான ரீசன் வந்து, இவங்க எல்லாம் மற்ற பகுதிகள்ல இருந்து வந்து வெளிய இந்த ஊர் இல்லாம ம். வெளிய இருந்து வாங்கி இருக்கக்கூடிய அந்த நபர்கள். இந்த ஓகே. ஊர பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு இந்த ஊர்ல வந்து 23 அ பேர் இறந்திருக்காங்க. இந்த ஊர்ல. ம். இன்னும் கருணாபுரத்துல. வந்து ஆமா. இன்னும் வந்து பல பேர் ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. எவ்வளவு அ பேரு ஒவ் ஷபீர் அங்க ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்கவங்க, எவ்வளவு பேரு இந்த கள்ளச்சாராயத்த வந்து வாங்கி உட்கொண்டிருக்காங்க? ஹாஸ்பிட்டல்ல இன்னும் எவ்வளவு பேரு உயிருக்கு போராடிட்டு சி இருக்காங்க? அந்த நீங்க ஏன்னா இன்னைக்கு அந்த புதுசா அப்பாயிண்ட் ஆயிருக்க எஸ்பிட்ட, கலெக்டர்ட்ட எல்லாம் பேசுறதுக்கான சூழலும் உங்களுக்கு கிடைச்சது. அவங்க சொல்ற விஷயங்கள் என்ன? இதற்கு பின்னணியில யார் இருக்காங்க? இன்னும் யார் யார் மேலலாம் ஆக்ஷன்ஸ் பாய வேண்டியிருக்கு? அந்த தகவல் வந்து முழுமையான தகவல் இல்ல. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா. உங்களுக்கு 4 ஹாஸ்பிட்டல்ல இருந்து தகவல் வருது. அததான் வந்து அவங்க கேதர் பண்ணி அந்த தகவல்கள குடுக்குறாங்க. சோ இது ஒரு சோர்ஸ் மூலமாக வருகின்ற தகவல் கிடையாது. சோ அதனால ம். எவ்வளவு பேர் இத குடிச்சிருக்காங்க அப்படின்றது கூட தெரியல. இன்னைக்கு காலையில கூட வந்து ஒருத்தர் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காரு. இந்த மாரி நான் அந்த எனக்கு தெரியாம இந்த மாரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்றது தெரியாமலே அந்த சாராயத்த இன்னைக்கு குடிச்சிருக்காரு அவரு. அச்சச்சோ! குடிச்ச உடனே அவரு ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காரு. அதே ம். போல உங்களுக்கு நம்ம இங்க இருக்கக்கூடிய மீடியா நண்பர்கள் சொன்ன விஷயம் என்னன்னா, பல பேருக்கு கண் பார்வை என்பது போயிருக்கிறது. இந்த கள்ள ம். சாராயத்தினால. உங்களுக்கு ஒரு பக்கம் இறப்புகள் அப்படின்றது ஏற்பட்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் வந்து உங்களுக்கு கண் பார்வை நிரந்தரமாக பல பேருக்கு கண்ணு தெரியாது அப்படின்ற அந்த விஷயங்கள் அப்படின்றது இப்ப வெளிய வருது. இப்ப ஒவ்வொன்னா இதோடைய இம்பாக்ட் என்ன அப்படின்றது பெரிய அளவுல டாக்டர்ஸோ அல்லது யாரும் வந்து உறுதியாக சொல்லல. இப்ப இப்ப ம். வரைக்கும் அரசாங்கத்துடைய அல்லது டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷனுடைய கவனம் என்பது முழுக்க முழுக்க இந்த இறப்பு ஏற்பட்டிருக்கு அவங்களுக்கு நிவாரணம் கொடுப்பது, அதே போல அவங்களுக்கு அந்த ஃபைனல் ரைட்ஸ் ஈமச் சடங்குகள் செய்வதற்கான அந்த விவகாரங்களை வந்து கையாள்வது. இந்த விஷயங்கள்ல தான் வந்து அவங்களுடைய முழு கவனம் என்பது இருக்கிறது. இங்க வந்து ஒரு மெடிக்கல் கேம்ப் ஒண்ணு செட்டப் பண்ணி வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த ஊர்ல வந்து ஒரு 1500க்கும் மேற்பட்ட வீடுகள் என்பது இருக்கிறது. இந்த ம். ஊருடைய ஜனத்தொகை அப்படின்னு பாத்தீங்கன்னா 6100 சொச்சம் பேர் இந்த ஊர்ல இருக்காங்க. சோ இந்த ஊர்ல தான் வந்து அதிக அளவு பாதிப்பு அப்படின்றது ஏற்பட்டிருக்கு. 23 பேர் இறந்திருக்கிறார்கள். அதுல பாத்தீங்கன்னா ஒரு ம், ஒ- ஒரு ஒரு வீட்ல பாத்தீங்கன்னா ஆஹ், கணவன் மனைவி அவங்களுக்கு குழந்தை 3 தனியா இப்போ குழந்தைகள். தவிக்கிறாங்க. ஆமா 3 குழந்தைகள். அதுவும் ஒரு ஒரு 13 வயசு, ஒரு 14 வயசு, ஒரு 16 வயசு குழந்தைகள் அவங்க தவிச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆஹ், மாமா அதுக்கப்புறம் அவருடைய கசின் 2 பேரும் ஒரே ஃபேமிலில இருந்து ஒருத்தருக்கு 45 வயசு, ஒருத்தருக்கு 29 வயசு. அவங்களுடைய குழந்தைகளும் வந்து இப்போ தவிச்சிட்டு இருக்காங்க. சோ இந்த மாதிரி அஹ், வீட்டுக்கு வீடு ஒவ்வொரு சம்பவம், ஒவ்வொரு தெருவுக்கும் வந்து ஒரு சம்பவம், அதுக்கு ஒரு ஸ்டோரி அப்படின்றது இருக்கு. சோ இல்ல இந்த இடத்துல தொடர்ந்து இப்ப அரசு எடுத்த நடவடிக்கைகள் அப்படிங்கிறது வந்து ஓரளவுக்காவது மக்கள திருப்திப்படுத்துதா? கொஞ்சம் அவங்க கோவத்த தணிக்குதா? இல்ல வந்து இன்னும் மக்களுக்கு அரசு மேல என்னென்ன விஷயங்கள்லாம் எதிர்பார்ப்பு இருக்கு? அவங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்க ஷபீர்? சரி உங்களுக்கு கள்ளச்சாராயத்தை ஒழிக்க வேண்டும். அத அரசாங்கம் வந்து முன்கூட்டியே நடவடிக்கை எடுத்திருந்தால் இந்த இவ்வளவு பெரிய ஒரு
இழப்பு அப்படின்றது யாருக்கும் ஏற்பட்டிருக்காது. அரசாங்கம் அதை செய்யவில்லை அப்படின்ற கோபம் என்பது அவங்களுக்கு இருக்கு, ஆதங்கம் என்பது இருக்கிறது. பல பேர் சொல்றாங்க, நாங்கெல்லாம் வந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு ஆதரவு தெரிவிச்சோம் இந்த தேர்தல்ல. காரணம் என்னன்னா அவர் மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. ஆனா அவரே வந்து நம்மள இந்த விஷயத்துல கைவிட்டுட்டாரா அப்படின்ற ஒரு எண்ணம் என்பது எங்களுக்கு இருக்கு. உங்களுக்கு உண்மையான தகவல் நான் இப்ப பேசிட்டு இருக்கும் போது கூட ஒரு ஃபியூனரல் ப்ரொசெஷன் போயிட்டு இருக்கு. மரண வீட்டுல ஒலிக்கக்கூடிய பாடல்கள். நீங்க பேசுங்க, தொடர்ந்து பேசுங்க. சோ அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு இழப்பு அப்படின்றது ஏற்பட்டிருக்கு. அதற்கு காரணம் அரசாங்கம் சரியான நேரத்துல சரியான நடவடிக்கை எடுக்காதது அப்படின்றது அவங்களுடைய ஆழ் மனசுல அது வந்து பதிந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. இதை நீங்க என்ன பண்ணாலும் வந்து அவங்க அவங்க மனசு மாறுவாங்களோ அல்லது அவங்களுடைய கோபம் தணியுமோ அப்படின்ட்டுலாம் வந்து உங்களால சொல்ல முடியாது. ஏன்னா இழப்பு ஏற்பட்டிருப்பது அவர்களுக்கு. அரசாங்கம் எடுக்காத நடவடிக்கை, அதிகாரிகள் எடுக்காத நடவடிக்கையானால இன்னைக்கு ஒரு பல குடும்பங்கள் வந்து இன்னைக்கு வந்து தங்களுடைய சொந்தங்களை இழந்திருக்கிறார்கள் அப்படின்ற அந்த ஆதங்கம் என்பது அவங்களுக்கு வாழ்நாள் பூரா இருக்க போகிறது. அதை நீங்க என்ன பண்ணாலும் என்ன நடவடிக்கை எடுத்தாலும் அது மாறாது. தொடர்ந்து பல அரசியல் தலைவர்கள் அங்கு வந்து அந்த மக்களுக்கு ஆறுதல் சொல்வதற்காக வராங்க. அதெல்லாம் அவங்களுக்கு வந்து ஒரு ஆறுதல் அளிக்குதா, இல்ல என்ன மாதிரியான மனநிலையில இருக்காங்க? அவங்க வந்து இதுல அரசியல் சார்ந்து மட்டும் பேசுறாங்களா, இல்ல மக்கள் மீது அக்கறையில பேசுறாங்களா? என்ன உங்களுக்கு புரியுது? அவங்க வரவங்க என்ன விதமான விஷயங்கள்லாம் முன்வைக்கிறாங்க? எதிர்கட்சி தலைவர் இபிஎஸ் வந்து முதலமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டும். ஏன்னா இது முழுக்க முழுக்க ஒரு கவர்மெண்ட் உடைய ஒரு தோல்வி அப்படின்னு அவரு குற்றம் சாட்டி இருக்கிறார். உண்மையிலேயே அவங்க கவர்மெண்ட் கூட எதிர்பார்த்திருக்காது. ஏன்னா முதல்ல இந்த சம்பவம் வந்து வரும்போது ஒரு 4 பேர் தான் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல வந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த போக போக அந்த நம்பர்ஸ் அப்படின்றது இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. இப்பவும் அந்த நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆவதற்கான வாய்ப்புகள் அப்படின்றது அதிகமாக இருக்கிறது. இன்னும் பல பேர் வந்து கிரிட்டிக்கல் ஸ்டேஜ்ல இருக்காங்க. இன்னும் பல பேருக்கு வந்து அந்த மருத்துவ உதவி அப்படின்றது கிடைக்கிறது. இன்னும் எவ்வளவு பேர் வெளியே வந்திருக்காங்க, எவ்வளவு பேர் வரல அப்படின்ற விவரம் கூட நமக்கு தெரியாது. இப்போ ஒவ்வொருத்தரா வந்துட்டு இருக்காங்க. இன்னும் அடிஷ்னலா நியூ பேஷண்ட்ஸ் உள்ள வந்துட்டு இருக்காங்க அப்படின்ற தகவல்கள் எல்லாம் வந்து இருக்கிறது. ஸோ கிட்டத்தட்ட நம்ம இதெல்லாம் வந்து இப்போ ரொம்ப ஏர்லி ஸ்டேஜஸ்ல நம்ம இதை பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு பாக்குறோம். ஒரு முழுமையான பிக்சர் கிடைக்கும் போதுதான் நமக்கு தெரியும் இதோடைய இம்பாக்ட் வந்து எவ்வளவு இருக்கு, இதோடைய மேக்னிடியூட் என்ன, இந்த இஷ்யூடைய மேக்னிடியூட் என்ன அப்படின்றது. 1-2 பேருக்கு பிரச்சனை இல்ல, ஒரு இடத்துல சின்னதா கள்ளச்சாராயம் காய்ச்சறாங்கன்னா கூட அந்த தகவல்கள் தெரிஞ்சுக்கிற மெக்கானிசம் சிஸ்டம் கவர்மெண்ட் இருக்கு. இப்ப ஒரு 100க்கும் மேற்பட்டவர்களுக்கு இந்த கள்ளச்சாராயம் போயிருக்கு, 40 பேருக்கிட்ட இறந்திருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது அந்த கவர்மெண்ட் சிஸ்டம் எங்கெங்கெல்லாம் தப்பு பண்ணிருக்கு இல்ல வந்து பிரச்சனையா மாறி இருக்கு அப்படிங்கிற விஷயங்களை சொல்லுங்க. உங்களுக்கு கள்ளச்சாராயம் ஒரு ஊர்ல வியாபாரம் நடக்கிறது அப்படின்னா அது யார் செய்யறாங்க, எப்படி செய்யறாங்க, அது எந்தெந்த காலகட்டத்துல அவங்க செய்யறாங்க, தினந்தோறும் அவர்கள் அதை விற்பனை செய்கிறார்களா அல்லது வாரத்துக்கு ஒரு வாட்டி விற்பனை பண்றாங்களா, அவங்களுக்கு யார் துணையாக இருக்கிறார்கள், யார் அவருக்கு உதவியாக இருக்கிறார்கள் அப்படின்ற எல்லா விஷயங்களும் வந்து இங்க இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளுக்கு தெரியும். மற்ற லா அண்ட் ஆர்டர் போலீஸோ அல்லது உங்களுக்கு வந்து இங்க இருக்கக்கூடிய கிரைம் டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஆபீசர்ஸ்க்கு தெரியலன்னா கூட பிஇடபிள்யூ ப்ராஹிபிஷன் என்ஃபோர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்னு ஒரு டிபார்ட்மெண்ட்டே இருக்கு. அந்த துறைக்கு ஒரே ஒரு வேலை மட்டும்தான் இருக்கு, கள்ளச்சாராயம் இந்த மாதிரி வந்து ட்ரக்ஸ், கஞ்சா போன்ற இந்த விஷயங்களை வந்து அவங்க கண்காணிக்கிற ஒரே வேலை மட்டும்தான் இருக்கிறது. ஸோ அவங்களுக்கு இங்க தெரியும். இங்க வந்து ரொம்ப சர்வசாதாரணமா மக்கள் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, நாங்க எவ்வளவு கொண்டு போய் புகார் கொடுத்தாலும் அவங்க மாமூல் வாங்கிடுறாங்க. அந்த மாமூல் வாங்கிட்டு அந்த வியாபாரம் என்பது படு ஜோராக நடக்கிறது. ஆகவே நாம மக்களே வெளிப்படையா சொல்றாங்களா, போலீஸ் வந்து இங்க காசு வாங்கிட்டு இத விட்டுட்டாங்க, அனுமதிச்சிட்டாங்க அப்படின்னு மக்களே வெளிப்படையா சொல்றாங்க? மாமூல்ங்கிற வார்த்தையெல்லாம் சொல்லியே சொல்றாங்களா? சரி, நான் போய் பேசின எல்லா இடங்கள்லயும் அந்த மக்கள் இத வந்து உறுதிப்படுத்துறாங்க. போலீஸுக்கு காசு போகுது. இன்ஃபேக்ட் உங்களுக்கு ஒரு ஒரு சில பேர் வந்து இதை எதிர்த்து இருக்காங்க, கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அப்போ அவங்க கிட்ட வந்து இந்த சாராய வியாபாரிகள்லாம் வந்து சண்டை போட்டிருக்காங்க. நீங்க எப்படி இந்த மாதிரி எங்களை பத்தி போய் போலீஸ்ட புகார் கொடுக்குறீங்க, நாங்கெல்லாம் வந்து எக்ஸைஸ் சரியா கட்டுறோம்,
நாங்கெல்லாம் அரசாங்கத்துக்கு பணம் கட்டிட்டு தான் இந்த வியாபாரத்தை பண்றோம் அப்படின்னு அது ஏதோ ஒரு பெரிய லீகல் வியாபாரம் மாதிரி அவங்க வந்து இங்க இருக்கக்கூடிய பகுதி மக்கள்கிட்ட போய் ஆர்கியூ பண்ணியிருக்காங்க. சோ இது எனக்கு தெரிஞ்சு இந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் தெரியும், இந்த ஊர்ல இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கும் தெரியும், அரசாங்கத்துக்கும் தெரியும். யாரும் தெரியல அப்படின்னு யாராச்சும் சொல்றாங்க, ஓ புது விஷயமா இருக்கே, நான் இது வரைக்கும் கேள்விப்படாத ஒரு விஷயமாக இருக்கிறதே அப்படின்னா அவர்கள் பொய் சொல்கிறார்கள் அப்படின்னு தான் அதற்கு அர்த்தம். ஏன்னா உங்களுக்கு இந்த பகுதிகளில் குறிப்பா கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், தர்மபுரி, கிருஷ்ணகிரி, அதுக்கப்புறம் இந்த கல்வராயன் மலை, இந்த பகுதிகளெல்லாம் வந்து கிட்டத்தட்ட இந்த கள்ளச்சாராயம் என்பது ஒரு 20 ஆண்டு காலமாக இருக்கிறது. அரசியல்வாதிகளும் இதுல சம்பந்தப்பட்ட எந்த கட்சி ஆட்சியில இருந்தாலும் இந்த விஷயம் கண்டினியூ ஆகிட்டே இருக்கு. கண்டினியூ ஆயிட்டே இருக்கு. சில சமயங்கள்ல சொல்லுவாங்க, அதாவது அரசியல்வாதிகளுடைய கார்ல போய் கேன் எல்லாம் வச்சு கொண்டு வருவாங்க. ஏன்னா அப்பதான் வந்து செக்கிங்ல எல்லாம் வந்து மாட்டாம இருக்கிறதுக்கு ஒரு கான்வாய் மாதிரி போய் போகும்போது ஒரு 2 வண்டி போகும். அந்த 2 வண்டி பாத்தீங்கன்னா சரக்கு வியாபாரிகளுடைய வண்டி வாகனங்களாக இருக்கும். அந்த வாகனங்கள்ல அந்த வண்டியை வந்து எடுத்துட்டு வந்துருவாங்க. வரும்போது அது கான்வாயோடய வரும்போது யாருமே அதை செக் பண்ண மாட்டாங்க, யாருமே அதை நிறுத்த மாட்டாங்க. ஸோ அவங்க வந்து அதற்கான பல்வேறு டாக்டிக்ஸை வச்சிருக்காங்க. அதையெல்லாம் வந்து தொடர்ந்து அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். எந்த இடத்துல பணம் கொடுத்தா எந்த கேட்டு திறக்கும், எந்த இடத்துல பணம் கொடுத்தால் எந்த போலீஸ் நம்ம வீட்டு வாசலுக்கு வராது அப்படின்றதெல்லாம் வந்து அந்த கணக்குகள் எல்லாம் வந்து அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதெல்லாம் தான் வந்து இன்னைக்கு ஒரு பிரச்சனையாக மாறி இருக்கிறது. இது ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச் அரசாங்கத்துக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு 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 கள்ளச்சாராய மரணங்கள் நடந்தது வந்து 14 ஆண்டுகளுக்கு முன்பு. 14 வருஷம் 2023ல நடந்துச்சு. இல்ல அதான் நான் சொல்றேன், 2023ல நடந்ததுதான் 14 ஆண்டுகளுக்கு அப்புறம் நடந்த விஷயம். சோ 14 ஆண்டுகளுக்கு முன்புதான் வந்து இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் இருந்த ஆட்சியாளர்கள், அது அம்மையார் ஜெயலலிதாவாக இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் வந்து கலைஞர் கருணாநிதியாக இருந்தாலும் சரி, இந்த ஒரு விஷயத்த வந்து அவங்க வந்து இரும்பு கரம் கொண்டு அடக்கினார்கள். அப்ப உங்களுக்கு செங்கல்பேட் வந்து ஒரு வார்னிங் சைன். எப்பெல்லாம் வந்து லா அண்ட் ஆர்டர்ல ஒரு சுணக்கம் ஏற்படுகிறது, எப்பெல்லாம் லா அண்ட் ஆர்டர்ல ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா உங்களுக்கு இந்த ட்ரக்ஸ், இந்த கள்ளச்சாராயம் தான் வந்து முதல்ல தலை தூக்கும். இந்த கும்பலை வந்து கண்ட்ரோல்ல வைக்கிறதுக்கு தான் அந்த PEW அப்படின்ற ஒரு அமைப்பே இயங்குகிறது. அதற்கு இருக்கக்கூடிய பவர்ஸ் அப்படின்றது எனாமஸ் பவர்ஸ் இருக்கு. அப்போ அந்த அமைப்பு இன்னைக்கு வந்து டார்மெண்டா இருக்கு, அந்த அமைப்பு செயல்படாமல் இருக்கிறது. அந்த அமைப்புல இருக்கக்கூடிய தலைமை அதிகாரியும் வந்து தற்போது மாற்றப்பட்டிருக்கிறார், மகேஷ்குமார் அகர்வால். சோ இந்த கேள்விகள் எல்லாம் வந்து ஏதோ ஒரு கலெக்டருடைய பொறுப்பு, ஒரு எஸ்பி உடைய பொறுப்பு, ஒரு தாசில்தாருடைய பொறுப்பு, ஒரு ரெவென்யூ அதிகாரியுடைய பொறுப்பு அப்படின்றது கிடையாது. இந்த பொறுப்பு எல்லா மட்டங்களிலும் இருக்கிறது. இது ஹோம் டிபார்ட்மெண்ட் கீழே வர்றதுனால இந்த பொறுப்பு முதலமைச்சருடைய பொறுப்பாகவும் இருக்கிறது. ஏன்னா செங்கல்பேட்டுல நடந்ததுக்கு அப்புறம் கூட்டங்கள் போட்டாங்க, இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு உத்தரவு போட்டாரு. உத்தரவு போட்டதுக்கு பிறகு காவல்துறை அந்த உத்தரவை செயல்படுத்தவில்லை அப்படின்னா முதல்வர் போட்ட உத்தரவுக்கு என்ன மதிப்பு, முதல்வர் போட்ட உத்தரவுக்கு என்ன மரியாதை? அப்போ எந்த இடத்துல தவறு நடந்திருக்கிறது அப்படின்றது அவர் அனலைஸ் பண்ணும். எனக்கு தெரிஞ்சு முதலமைச்சருக்கு கள நிலவரம் என்ன அப்படின்றதே வந்து சரியாக அவருக்கு போய் சேருதா அப்படின்றதும் வந்து ஒரு மிகப்பெரிய சந்தேகமாக இருக்கிறது. உங்களுக்கு இங்க வந்து பல மூத்த அதிகாரிகள் போயிருக்காங்க, களத்துக்கு வந்திருக்காங்க, பார்த்திருக்காங்க, அவங்களும் அவங்களுடைய ரிப்போர்ட்ஸை கொடுத்திருக்காங்க. சோ இது ஒரு ரொம்ப சீரியஸான விஷயம். இப்ப நீங்க அங்க மக்கள்கிட்ட பேசும்போது, இப்போ நீங்க அங்க என்னதான் நம்ம ஒரு நாள் போய் ரிப்போர்ட் பண்ணாலும், அங்க இருக்க விஷயங்களை சொன்னாலும் அங்க மக்களுக்கு இன்னும் நல்லா தெரியும். நீங்க கேட்கும்போது அவங்க சொல்ற விஷயத்துல இருந்து உங்களால புரிஞ்சுக்க முடியும். நிறைய எதிர்க்கட்சி தலைவர்கள் அரசியல் சார்ந்து கருத்துக்கள் சொல்லும் போது இதுல அரசியல்வாதிகளுக்கும் தொடர்பு இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா அன்புமணி ராமதாஸ்லாம் 2 எம்எல்ஏக்கள் பேரையே குறிப்பிட்டு சொல்றாரு. அந்த விஷயங்கள்லாம் மக்கள்கிட்டையும் அந்த பேசுபொருள்லாம் இருக்கா, இல்ல மக்கள் அரசியல்வாதிகள்ல இதை தொடர்பு படுத்தி பேசலையா? மக்கள் அன்புமணி ராமதாஸ் கிடையாது, மக்கள் சாதாரண எளிய மக்கள். அவங்களுக்கு தெரியும், தெரிஞ்சாலும் வெளியே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அவங்களுடைய பாதுகாப்பு, அவங்களுடைய குடும்பத்தினருடைய பாதுகாப்பு, அவங்களுடைய ஃபேமிலி, அவங்களுடைய வீடு, அவங்களுடைய ஊரு, அங்க நீங்க வாழணும் அப்படின்னா இந்த நபர்கள் எல்லாம் பகைச்சுக்கிட்டா உங்களால வாழ முடியாது அப்படின்றது எளிய மக்களுக்கு அது நன்றாக தெரியும். சோ அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் அவங்க அதை வந்து சொல்ல முன் வர மாட்டாங்க. அப்படியும் துணிஞ்சு சொல்றவங்களுக்கு கூட அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தோம்னா
எங்க வீட்டு அட்ரஸோட எங்க பேரோட இவங்க தான் உங்களுக்கு எதிராக கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, இந்த பார்ட்டி தான் உங்களுக்கு எதிராக குடைச்சல் பண்ணிட்டு இருக்கு, குடைச்சல் கொடுத்துட்டு இருக்கு அப்படின்னு எங்களுக்கு எதிரா காவல்துறையினர் வந்து எங்களுக்கு எதிராக அவங்க என்ன பண்றாங்கன்னா, காவல்துறையே போய் இந்த தகவல்கள் எல்லாம் வந்து யார் கள்ளச்சாராயம் விற்கிறாங்களோ அவங்களுக்கு கொடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து மிரட்டப்படுகிறோம், எங்களுடைய குடும்பத்தினர் மிரட்டப்படுறாங்க அப்படின்ற அந்த அச்சமும் வந்து மக்கள் இது யாராவது ஒரு சிலரா ஷபீர், இல்ல அது ஒரு கள்ளச்சாராயம் விற்கிறதுங்கிறது யாராவது ஒருத்தர் 2 பேர் அப்படியா, இல்ல எப்படி இருக்கு அந்த 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 விஷயங்கள்? இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் அந்த அவர் பேர் கோவிந்தராஜன் அப்படின்ற அந்த நபர் தான், கண்ணுக்குட்டி அப்படின்னு சொல்றாங்க, கண்ணுக்குட்டி என்ற கோவிந்தராஜன், அவரு தான் வந்து இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் வித்துட்டு இருக்காரு. அவருக்கு பெரிய அளவுக்கு பொலிட்டிக்கல் பேக்ரவுண்டோ அல்லது பெரிய அளவுக்கு வந்து அவருக்கு வந்து ஒரு அரசியல் பின்புலம் இருக்கிற மாதிரிலாம் வந்து தெரியல. ஏன்னா இங்க காவல்துறையும் விசாரிச்சிருக்காங்க, அதுக்கப்புறம் இங்க லோக்கல்ஸ் விசாரிக்கும் போது அவர் ஒரு லோக்கல் பர்சன் தான். பட் அவரை யார் இயக்குகிறார்கள், அவர் வந்து அவரை யார் அவருக்கு சப்ளை பண்றாங்க அப்படின்ற அந்த செயினை தான் வந்து போலீஸ் வந்து பிரேக் பண்ணணும். இப்போ அந்த செயினை போலீஸ் பிரேக் பண்ணியிருக்காங்களா அப்படின்னா, செங்கல்பேட் சம்பவத்திலேயே அவங்களால அந்த செயினை பிரேக் பண்ணியிருக்காங்களா அப்படின்னா இல்ல. ஏன்னா உங்களுக்கு சாராயம் வருகிறது எங்க இருந்து வருகிறது அப்படின்னா 2-3 இடங்கள்ல இருந்து வருகிறது அப்படின்றாங்க. ஒண்ணு வந்து மலையில இருந்து கொண்டு வந்து இறக்குறாங்க, 2வது வந்து பாண்டிச்சேரியில இருந்து வருது. இந்த சரக்கு, இந்த குறிப்பிட்ட சாராயம் என்பது, கள்ளச்சாராயம் என்பது பாண்டிச்சேரியில தான் வந்திருக்கு. ஏன்னா இதே பேட்டர்ன் தான் வந்து கடந்த ஆண்டு செங்கல்பேட் மரக்காணம்ல நடந்த அந்த மரணங்கள்லயும் வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான ஒரு ஒரு லிக்கர் தான் இருந்திருக்கு அப்படின்னும் போது, அப்போ இந்த விஷயம் வந்து அதிகாரிகளுக்கு தெரியாதா? இவ்வளவு நாள் நீங்க விசாரணை பண்றீங்க, சிபிசிஐடி விசாரணை நடந்துட்டு இருக்கு, யார் இதுல இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படின்றது லோக்கல்ல எதையோ கண்டுபிடிக்கிற காவல்துறை, யார் அந்த மீம்ஸ போட்டாங்க, யாரு பேஜ்ல சூடோ நேம்ல ஒரு பேஜ் ரன் பண்ணிட்டு இருந்தா அந்த பேஜ்ல மீம்ஸ் யாராச்சும் ஒரு அரசியல் தலைவரை குறை சொல்லியோ குற்றஞ்சாட்டியோ போட்டாங்கன்னா அதை கண்டுபிடிக்கிற காவல்துறையால வெளிப்படையாக யார் ஊர்ல எந்த ஊர்ல யார் சாராயம் விற்கிறாங்க அப்படின்றத அவங்களால கண்டுபிடிக்க முடியாது. அவங்களுக்குன்னு ஒரு இன்டெலிஜென்ஸ் நெட்வொர்க் இருக்கு, அவங்களுக்குன்னு ஒரு இன்டெலிஜென்ஸ் மெக்கானிசம் இருக்கு. இருக்கிறதுலயே இந்த பிஇடபிள்யூ இன்டெலிஜென்ஸ் மெக்கானிசம் எல்லாம் வந்து ரொம்ப நல்லாவே வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. பட் அதை ஆப்ரேட் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு அந்த பவர்ஸ் இருக்கா அதை செய்வதற்கு? நீங்க சொன்ன மாதிரி பொலிட்டிக்கல் கனெக்ஷன், ஒரு ஆளை தூக்கிட்டு போய் உள்ள உட்கார வச்சா யார் யாரெல்லாம் வந்து அவருக்கு சிபாரிசு செய்யறதுக்காக வராங்க அப்படின்றது நாம வந்து அதை கண்காணிச்சாலே போதும். யார் இதுல இன்வால்வ் ஆயிருக்காங்க, யார் இதுல உடந்தையா இருக்காங்க, யாருடைய பின்புலத்துல இதெல்லாம் நடக்கிறது அப்படின்றது ரொம்ப வெளிப்படையாகவே மக்களுக்கு புரியும், மக்களுக்கு தெரிந்துவிடும். ஓகே, தொடர்ந்து மக்களோட கஷ்டங்களை அங்க இருந்து நீங்க ரிப்போர்ட்டிங்க்கு மத்தியில அங்க என்ன நிலவரம் கேட்கறதுக்காக ஒரு பேட்டி கொடுத்திருந்தீங்க. நிறைவா மக்கள் அங்க என்ன எதிர்பார்க்கறாங்க, நீங்க ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்கன்னா சொல்லுங்க. உடனடியா அவங்களுக்கு தேவை இது. சிஎம் வரணுங்கிறது இப்ப பாஜக தலைவரா இருக்கக்கூடிய அண்ணாமலை கேட்டிருக்காரு, இன்னும் ஏன் சிஎம் வரல, 40 பேர் இறந்திருக்காங்கிறாங்க. அந்த விஷயங்கள்ல இருந்து ஏன் வரல, ஏதாவது உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பார்க்கும்போது என்ன சொன்னாங்க, மக்கள் வேற இன்னும் என்ன எதிர்பார்க்கறாங்க, நிவாரண தொகை போதுமானதா இருக்கா, என்ன அவங்களுடைய நீடா இருக்கு? இல்ல, நிவாரண தொகை அப்படின்றது அவங்களுக்கு வழங்கப்படும். அங்க அந்த தேவையான மருந்து பொருட்கள் இல்ல வந்து ஸ்பெஷலைஸ்டு டாக்டர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்களா? அந்த மருந்து பொருட்கள்ல சில குறைபாடுகள் இருக்கு, இப்ப பற்றாக்குறை இருக்குன்னு எதிர்கட்சி தலைவர் எல்லாம் சொல்லியிருந்தாரு, அதெல்லாம் அங்க இருக்கா இல்லையா அந்த விஷயங்கள்? இல்ல, நீங்க அரசாங்கம் அதெல்லாம் சமாளிச்சிரும். மருந்து குறைபாடு, அவங்களுக்கு தேவையான ரிசோர்சஸ், இது எல்லாத்தையும் வந்து அரசாங்கம் வந்து நினைச்சாங்கன்னா ஒரு ஓவர் நைட்ல அதெல்லாம் வந்து அவங்களால சாத்தியப்படுத்த முடியும். அதுல எல்லாம் வந்து ஒரு பெரிய குறைபாடு இருப்பதாக நான் பார்க்கவில்லை. ஆனால் இங்க மக்கள் வந்து இவ்வளவு பெரிய ஒரு சம்பவத்துக்கு பிறகு அவங்க எல்லாம் ரொம்ப ஷாக் ஆயிருக்காங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்றது வெளிப்படையாக சொல்லல. பல பேருக்கு கோபம் என்பது இருக்கிறது, பல பேருக்கு ஒரு ஆதங்கம் என்பது இருக்கிறது, பல பேருக்கு வந்து ஒருவேளை இவனுங்க போய் எப்படி குடிக்கிறாங்களே அப்படின்ற அந்த குடும்பத்துக்குள்ளேயே அந்த மாதிரி ஒரு ஆதங்கம் அப்படின்றது இருக்கும். அவங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. வெளியே போலீஸ் வந்து கொஞ்சம் டைட் பண்ணாங்கன்னா இவங்க எல்லாம் வந்து அப்படி பண்ண மாட்டாங்க, அப்படி போய் குடிக்க மாட்டாங்க. ஏன்னா என்கிட்ட ஒரு பெண்மணி சொன்னது, இந்த மாதிரி எங்க வீட்டுக்காரும் குடிப்பார் தான் சார், ஆனா அன்னைக்குன்னு பார்த்து அவர் குடிக்கல, அன்னைக்கு அவர் குடிச்சிருந்தாருன்னா என்ன ஆயிருக்கும், என் குழந்தைங்களுக்கு என்னுடைய வாழ்க்கை, என் குழந்தைங்களுடைய வாழ்க்கை எல்லாம் என்ன ஆயிருக்கும் சார் அப்படின்ற அந்த அச்சம், அந்த பயம் அப்படின்றது இன்னைக்கு அதிக அளவுல இருக்கிறது. ஸோ உங்களுக்கு மக்களை
அரசியல் கட்சி தலைவர்கள் வராங்க, சந்திக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த கேஸ் என்னாச்சு, அப்புறம் இந்த பகுதியில இருக்கக்கூடிய இந்த மக்களுடைய பிரச்சனை, வாழ்வாதாரம் என்னாச்சு அப்படின்றதெல்லாம் வந்து யாருமே கண்டுக்க மாட்டாங்க. அவங்கவுங்க அவங்க மரக்காணம் என்னாச்சுன்னு வேலையை பார்க்க மறுபடியும் இந்த போயிடுவாங்க. இன்சிடென்ட் பேசும்போதுதான் மறுபடியும் பேசவே செய்யறோம். பேசவே செய்றோம். இன்னொரு இன்சிடென்ட் நடக்கும்போது தான் நமக்கு மரக்காணம் ஞாபகம் வருது. இன்னொரு இன்சிடென்ட் நடக்கும்போது தான் நமக்கு மதுராந்தகம் ஞாபகம் வருது. அல்லது இந்த இன்சிடென்ட்லாம் யாரும் வந்து பேச மாட்டேன்றாங்க அப்படின்றது ஒரு யதார்த்தமான விஷயம். அதை நாமளே ஒத்துக்கணும். இன்னொரு பக்கம் இந்த இந்த மக்களுக்கு அவங்க 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 இந்த ஷாக்ல இருந்து அவங்க மீண்டு வருவதற்கு ரொம்ப நாள் ஆகும். அவ்வளவு எளிதாக அவங்களால வந்து இது கடந்து போய்விட முடியாது. ஏன்னா இந்த சம்பவம் யாராலையும் கடந்து போய்விட முடியாது. நீங்க ஒரு 40க்கும் மேற்பட்டவர்கள் இந்த மாதிரி கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்திருக்கிறார்கள் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய அவமானம், ஒரு மிகப்பெரிய அசிங்கம். எந்த நாட்டிலும் நடக்கக்கூடாத ஒரு சம்பவம் இது. ஒரு வருஷத்திலேயே முடிய போறதுக்குள்ளேயே 2 சம்பவங்கள் இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னும் போது இது ஒரு மிகப்பெரிய களங்கம். இதை திமுக எப்படி எரிய போகிறது அப்படின்றத நம்ம பார்க்கணும். 2வது, முதலமைச்சர் மீது அந்த நம்பிக்கை அப்படின்றது அவங்களுக்கு இருக்கு. முதலமைச்சர் வர வேண்டும். முதலமைச்சர் வந்து இந்த மக்களை சந்திச்சு அவங்களுக்கு தேவையான உதவிகளை ஏதாச்சும் பண்ண முடியும்னா, ஏன்னா நிறைய குழந்தைகள் இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 6-7 குழந்தைகளுடைய வாழ்வாதாரம் அப்படின்றது வந்து முற்றிலுமாக பறி போய் இருக்கிறது அப்படின்னும் போது அவங்களுடைய படிப்பு, அவங்களுக்கான செலவு, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் இருக்கு அப்படின்னும் போது இதெல்லாம் வந்து ஒரு ஸ்பெஷல் டீம் போட்டு அவரு அதை அட்ரஸ் பண்ணாருன்னா ஒருவேளை உங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து ஒரு ஆறுதல் கிடைக்கும், அல்லது ஒரு உதவியாக அவங்களுக்கு இருக்கும். அவங்களுடைய வாழ்க்கையில அது நிச்சயமாக ஒரு உதவியாக இருக்கும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் மத்தியில அந்த அவேர்னஸை கிரியேட் பண்றது, அது ஒரு மிக முக்கியமான ஃபேக்டர். உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு பிஇடபிள்யூக்கு ஒரு மேண்டேட் இருக்கு, அதுக்கு ஃபண்ட்ஸும் கொடுக்குறாங்க. நீங்க வந்து கள்ளச்சாராயம் குறித்து அவேர்னஸை கிரியேட் பண்ணணும்னு. நீங்க எத்தனை இடத்துல அவேர்னஸை கிரியேட் பண்ணியிருக்கிறத நீங்க பார்த்திருப்பீங்க. ஏதாவது ஒரு இடத்துல ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு போர்டை வந்து மாட்டி வச்சிருப்பாங்க, அவ்வளவுதான் அவங்க கிரியேட் பண்ற அவேர்னஸ். அதுதான் அவங்களுடைய அவேர்னஸ். அந்த அவேர்னஸ் போதாது. நீங்க இன்னும் வந்து அவங்களோட நெருக்கமாக இருந்த அந்த இளைஞர்களை வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்ல, இந்த மாதிரியான நடவடிக்கைகள்ல ஈடுபடுவதிலிருந்து இருந்து அவர்களை வந்து முற்றிலுமாக மீட்டெடுக்க வேண்டும். அந்த வேலை வந்து ரொம்ப பெரிய வேலை. அது ஒரு நாள் வந்துட்டு போறதுனால அது முடியாது. அது ஒரு கான்சென்ட்ரேட்டட் எஃபர்ட்டாக இருக்கணும். அது இங்க மட்டும் இல்ல, பல இடங்கள்லயும் அந்த எஃபர்ட் வந்து தேவைப்படுகிறது. சோ இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் காவல்துறை நடவடிக்கையாக அது இருந்தாலும், அந்த நடவடிக்கையில யாரெல்லாம் வந்து இதுல ஈடுபட்டு இருக்காங்களோ அவர்களெல்லாம் வந்து அவர்களை பிடிப்பது, அவர்களை கண்டிப்பது அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் உங்களுக்கு வந்து அவங்களுக்குள்ள ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ண வேண்டியது, அவங்களுக்குள்ள ஒரு என்ன ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டிய நடக்காத மாதிரி பாத்துக்கிறது, ஒரு மாற்றத்தை, ஒரு அவேர்னஸ், ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டியது இந்த அரசாங்கத்துடைய கடமை. அதை அவர்கள் செய்வார்கள் நான் நம்புறேன். நன்றி ஷபீர். ரிப்போர்ட்டிங்க்கு மத்தியில உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி அங்க இருக்கக்கூடிய மக்களோட வழியை பதிவு செஞ்சதுக்கு மிக்க நன்றி ஷபீர்.